தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர் தான் நம்ம ஜனகராஜ். அவரோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓடி போய் உதவி செஞ்சுருக்காரு. என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1980களில் தமிழ் சினிமாவில் செந்தில் கவுண்டமணி என இரு ஜாம்பவான்கள் நகைச்சுவை நடிகர்கள் கொடி கட்டி பறந்த காலகட்டத்தில் அவர் இருவர்களுக்கு இணையாக பெரும் புகழும் பெற்றவர் தான் ஜனகராஜ். அவரின் டயலாக் டெலிவரிக்கும் சிரிப்புக்கும் என தனி ரசிகர் கூட்டமே இருக்குது. இயக்குனர் பாரதி ராஜாவோட உதவி இயக்குனராக பணியாற்றி வந்த ஜனகராஜுக்கு தன்னுடைய கேட்க போகும் ரயில் படத்தில் சின்ன கேரக்டரில் நடிக்க வாய்ப்பளித்தார் பாரதி ராஜா. நகைச்சுவை கதாபாத்திரங்களில் மட்டுமல்ல, வில்லனாகவும் குணச்சித்திர நடிகராகவும் பல்வேறு படங்களில் திறம்பட நடிச்சிருக்காரு ஜனகராஜ். ரஜினி, கமல் போன்ற முன்னணி நடிகர்களோடு சேர்ந்து இவர் நடிக்கும் காமெடி காட்சிகள் வேற லெவலில் ஹிட் அடித்தது. தங்கச்சியை நாய் கடிச்சிருச்சு, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா போன்ற வசனங்கள் வேற லெவலில் ஹிட் அடிச்சது. இன்றளவும் அது மீம் டெம்ப்ளேட்டாக இருக்குது. டாப் காமெடினா ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பறந்த ஜனகராஜ் திடீரென சினிமாவை விட்டே விலகினார். பின்னர் அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிவிட்டதாகவும் செய்திகள் உலா வந்தது. ஆனால் அதெல்லாம் வதந்தி என பேட்டி ஒன்றில் கூறிய ஜனகராஜ் விஜய் சேதுபதியோட 96 படம் மூலம் கம்பேக் கொடுத்தாரு. தற்போது அவர் நடிப்பில் தாத்தா என்ற குறும்படம் உருவாயிட்டு வருது. இந்நிலையில் நடிகர் ஜனகராஜோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ ஒன்று இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. அந்த புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் எப்படி இருந்த மனுஷன் இப்படி எலும்பு தோலுமா ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறிட்டாரே என அதிர்ச்சியோட கமெண்ட் செய்துட்டு வராங்க. அழகும் இளமையும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக ஜனகராஜோட லேட்டஸ்ட் புகைப்படம் அமைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேரில் போய் ஜனகராஜை பார்த்துருக்காரு. மேலும் அவருக்கு உதவி செய்யும் விதமாக ஒரு சில லட்சங்களை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மேலும் ஜனகராஜ் கிட்ட நீங்கள் எவ்வளவு வயசானாலும் உங்களை நான் அதே ஜனகராஜாக தான் பார்க்குறேன். இன்றுமே நீங்கள் பண்ண காமெடி, நீங்கள் பண்ண டைலாக் டெலிவரி எல்லாமே என் மனசுக்குள்ளே ஞாபகம் இருக்க தான் செய்யுது. வயசுன்றது வெறும் பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும்தான். அதை நம்புறவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய பாரமாக இருக்கும். வயசு நம்மளை போன்ற சினிமா கலைஞர்களுக்கு என்றைக்குமே மாறாது. அதனால் எப்பயும் போல் நீங்கள் இருங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. மீண்டும் சினிமாவில் நீங்கள் நடித்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களோட படங்களை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆறுதல் சொல்லியிருக்காரு. மேலும் அவருக்கு உதவியும் பண்ணியிருக்காரு. நீங்கள் சூப்பர் ஸ்டார் செஞ்ச விஷயத்தை எந்த மாதிரி பார்க்குறீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.